ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வீட்டு யோகம் தரும் அன்னை. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் என்றொரு பழமொழி உண்டு. மேல்தட்டோ நடுதரமோ கீழ்த்தட்டோ யாருக்குமே இந்த இரண்டும் கொஞ்சம் தரதரக்க வைக்கும் விஷயம்தான். சொத்து சுகம் எது அமைய வேண்டும்னாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் உங்கள் ஜாதகத்துள்ள லக்னாதிபதியும் நன்றாக அமைந்திருப்பது அவசியம். அவர்களே உங்கள் வசதியை தீர்மானிக்கிறார். எனவே இந்த அம்சத்தை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. மேசராசிக்கு எடுத்துக்கொள்வோம். மேசராசிக்குள் வரும் நட்சத்திரங்களுக்கு எவ்வாறு வீடு அமையும், வாழ்க்கை அமையும் என்பதை விளக்கமாக பார்க்கலாம். மேசத்திற்கு அதிபதியே பூமிக்காரனான செவ்வாய்தான். மேசத்தை பூமி புத்திரன் என்றே சொல்லலாம். இவர்களிடம் உங்கள் லைஃப் ஆம்பிஷன் என்ன என்று கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் முதல்ல சொந்த சம்பாத்தியத்தில் ஒரு வீடு கட்டணும் என்பார்கள். இந்த ராசிக்காரர்களின் முதல் செலவே வீடாகத்தான் இருக்கும். வீடு பற்றிய இவர்களின் ரசனை சற்று பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாவற்றிலுமே மெட்டீரியல் நன்றாக அமைய வேண்டும் என்று விரும்புவார்கள். பேருந்தில் அறிமுகமாகும் பக்கத்து சீட்டு நண்பரிடம் கூட உங்கள் ஊரில் கிரவுண்டு என்ன ரேட்டுக்கு போகுது என்று விசாரித்து வைப்பார்கள். பர்மா தேக்கில் உத்திரம், ரங்குன் தேக்கில் பிரெஞ்சு விண்டோ, டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு என்று காஸ்ட்லி கனவு காண்பார்கள். சமையலறையும் படுக்கை அறையும் பெரிதாக அமைய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒன்று கொடுத்தனத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போவது கொஞ்சம் பெருசாக கட்டுவோமா என்பார்கள். அறைக்குள் சூரிய வெளிச்சம் வரவே விரும்புவார். ஏன் கதவை மூடிய வைக்கிறீங்க என்று வீட்டில் கடிந்து கொள்வார்கள். நீங்கள் வசிப்பது எந்த ஊராக இருப்பினும் ஊரின் தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதியில் வீடு கட்டி செட்டிலாக முடியுமா என்று பாருங்கள். அது விருத்தியை கொடுக்கும். மேசராசிக்கு செம்மண் பூமியாக இருப்பின் நல்லது, அல்லது மணல் பூமியாக இருந்தாலும் நலம் பயக்கும். பூமிக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் உண்டு. செம்மண் பூமி அமைந்துவிட்டால் எப்போதும் ஆரோக்கியத்திற்கு குறைவு வராது. மேலும் அதிகாரம் மிகுந்த பதவிகள் தேடி வரும். நாடாள்பவரின் நட்பெல்லாம் கூட கிடைக்கும். நீங்கள் எந்த ராசி மற்றும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடுதான் உங்களின் வீடு கட்டும் விஷயத்தை தீர்மானிக்கிறது. மேசராசிக்கு 4ஆம் வீடாக கடகம் வருகிறது. அந்த கடகராசிக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வளர்பிறை சந்திரனில் பிறந்திருந்தால் வீடு கட்டுவது எளிதான காரியமாகும். லோன் அப்ளை பண்ண ஒரு வாரத்துக்குள்ள எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சு என்பீர்கள். இதே நீங்கள் தேய்பிறை சந்திரனில் பிறந்திருந்தால் கொஞ்சம் போராடிதான் வீட்டை கட்டி முடிப்பீர்கள். குருவும் சந்திரனும் சொந்த ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அல்லது குருவின் பார்வை இருந்தால் ஏதோ ஒரு தைரியத்தில் ஆரம்பித்தேன், படபடன்னு எல்லாம் கொடுத்து உதவி செஞ்சாங்க, போனில் தான் கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டேன், ஒரு வருஷம் பேசாமல் இருந்த தங்கை கூட அன்னைக்கு வந்தா என்று பிரிந்த உறவினர்களை கூட இந்த கிரக அமைப்புகள் சேர்த்து வைக்கும். அந்த தெருவிலேயே அவர் வீடு தாங்க பிரமாதம் என்று மற்றவர்கள் வியப்பார்கள். மேசராசிக்கு தெற்கு பார்த்த வாசலாக வீடு இருப்பது நல்லது. கிழக்கு வாசல் வீடு என்பது 2வது சாய்ஸாக இருக்கட்டும். அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் தரைதளம் அல்லது. ஆனால் மேலே சொன்னவை மேஷத்திற்கான பொதுவான விஷயங்களாகும். இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தரைதளம் தவிர மற்றவை எல்லாமும் ஏற்றது. ஏனெனில் கேதுவின் ஆதிக்கமாக அஸ்வினி இருப்பதால் தரையில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி மேலேயே இருப்பது நல்லது. வடகிழக்கு பார்த்த வாசல் வைப்பது நல்லது. எப்போதுமே கடன் வாங்க தயங்குவீர். அப்படி தயங்காமல் முதல் கடன் வீட்டுக்கடனாக வாங்குவது நல்லது. 10 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கு, இன்னொரு 10 லட்சம் ரூபாய் சேர்த்து லோன் வாங்காமல் வீடு வாங்கிடலாம்னு பார்க்குறேன் என்று தயாராகும் போதே சேமித்த 10 லட்சமும் கரைய தொடங்கும். அதனால் கொஞ்சம் சேரும்போதே இடத்துக்கோ வீடு வாங்குவதற்கோ ஒப்பந்தம் போட்டுக்கொள்வது நல்லது. அதற்கு பிறகு வங்கி கடனுக்கு முயற்சி செய்யுங்கள். வழிபாட்டு தலம், மருத்துவமனை இவற்றிற்கு அருகில் வீடு அமையும். சம்பாதிக்க ஆரம்பித்த புதிதில் பெருசாக இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். முதல்ல இந்த வாடகை வீட்டு பிரச்சனை தீர்ந்துடணும் என்றுதான் தொடங்குவீர்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பசங்க படிக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணுமே என்று வீட்டை விரிவுபடுத்துவீர். ஆனால் உங்களில் நிறைய பேருக்கு முதல் சொத்து தங்குவதில்லை. முதல் சொத்தை விற்றுதான் காலமெல்லாம் தங்கும் இன்னொரு சொத்தை வாங்கி போடுவீர். இருந்தாலும் முதல் வீட்டை பற்றி அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பீர்கள். 30 வயதுக்குள் ஏதாவது ஒரு சொந்த இடம் வாங்கி போடுவீர்கள். ஆனாலும் 37லிருந்து 46க்குள் தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த வயதில் வாங்கி போடும் இடம் மற்றும் அசைய சொத்துக்கள் எல்லாமும் பரம்பரையாக நிலைத்து நிற்கும். மூதாதையர்கள் சொத்துக்கள் கொஞ்சம் போராட்டத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். ஆனால் தாய் வழி சொத்துக்களோ தடங்கள் இல்லாது வரும். அஸ்வினிக்கு என் அனுபவத்தை பொறுத்த அளவில் பூர்வீக சொத்து தங்குவதில்லை. அதை கொடுத்துட்டு தாங்க அடையாளமாக இந்த வீட்டை வாங்கினேன் என்பார்கள். சொந்த ஊரை விட வந்த ஊரில்தான் சொத்து வாங்கும் யோகம் இருக்கும். ஆனாலும் சொந்த ஊருக்கு அருகிலேயே ஒரு 1000 சதுரடியாவது சொந்தமாக வாங்கணும் என்று குறியாக அலைவீர்கள். எங்கள் அப்பா இங்கேயே சுற்றிட்டு இருப்பார், டே நல்ல மன்னடா இதுன்னு புலம்பினார் என்பீர்கள். உங்களுக்கு வேலை ஒரு இடம், வீடு ஒரு இடம் என்பதெல்லாம் சரியாக வராது. ஆஃபீஸ்லேருந்து நடந்தால் 10 நிமிஷத்தில் வீடு இருக்கணும் என்பீர்கள். குழந்தைகளை அலைவிட மாட்டீர்கள். மேசராசியிலே இருக்கும் வர நட்சத்திரக்காரர்கள் ஏனோதானோ என்று எளிமையாக வீடு வாங்கிட மாட்டீர்கள். வீடு நல்லா இருக்குது, ஆனால் தெரு சரியில்லை என்பீர்கள்.
கொஞ்சம் சந்துக்குள்ளே போய் திரும்ப வேண்டியதாக இருக்குது, சதுரடிக்கு 50 குறைஞ்சா கூட இந்த இடம் வேண்டாம் என்பீர். இப்படியே நொட்ட சொல்லிட்டுருங்க. நான் வீடு பார்க்க ஆரம்பிக்கும் போதே சதுரடி 2500 ரூபாய் இருந்தது, இப்போ 4000, எப்படியும் 8000 ரூபாய்க்கு வரும்போது தான் வாங்குவீங்க போல் இருக்கு என்று குடும்பத் தலைவி குத்தி காட்டினாலும் அசரமாட்டீர்கள். அதே போல் குடும்பத்தலைவன் குத்தி காட்டினாலும் மேசராசி பெண்கள் இப்படி தான். ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள்? எல்லாம் ராசியாதிபதி சுக்கிரனின் வேலைதான். பொதுவாகவே பரண சுற்றுப்புறம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். விசாலமான தெருக்களை விரும்புவீர்கள். சார், இது விஐபி ஏரியாங்க, எந்த பிரச்சனையும் வராது, தெருமுனையில் தான் அந்த நடிகர் வீடு இருக்குது, பக்கத்து பில்டிங்கில் கார் ஷோரூம், அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி என்று அலம்பல் விடுவீர். ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு வேறொரு இடம் பார்க்க சென்று விடுவீர். தனி வீட்டை தான் மிகவும் விரும்புவீர். தென்கிழக்கு வாசல் பார்த்து வீடு அமைந்தால் அதிர்ஷ்டம் உண்டு. உங்களுக்கு எந்த தளமாக இருந்தாலும் பரவாயில்லை, எப்போதுமே வீட்டின் முகப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தோட்டத்திற்கு இடமே இல்லை என்றாலும் தொங்கும் தொட்டிகளில் செடிகளை வைத்து பராமரிப்பீர்கள். வீடு முழுவதும் கண்ணாடி பதித்தாலும் பரவாயில்லை என்கிற அளவுக்கு கண்ணாடி அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் தருவீர்கள். பொதுவாக நவராத்திரி அன்றுதான் கொலு வைப்பார்கள். ஆனால் நீங்களோ எப்போதும் கொலு வைத்தார் போல அலமாரி முழுவதும் பொம்மைகளை அடுக்கியபடி இருப்பீர்கள். கட்டினா இந்த மாதிரி வீடு கட்டணும் என்று வீடு கட்டும் விஷயத்தை தள்ளி போடுவீர்கள். எனவே நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறுவது நல்லது. மேஸ்திரி கொத்தனாருக்கு கொடுக்கும் பணத்தை விட ஆர்கிடெக்டிற்கு அதிகமாக செலவழிப்பீர்கள். உங்களின் 37 40 வயதுக்குள் நல்ல வீடு கட்டிவிடுவீர்கள். தனக்கென்று வீடு அமைந்து விட்டால் பூர்வீக சொத்தை விட்டு கொடுக்க தயங்க மாட்டீர்கள். எனக்கு தான் ஒரு வீடு இருக்கே, நீ வேணா எடுத்துக்கோ என்று உடன்பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுப்பீர்கள். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பதால் வங்கி கடனெல்லாம் எளிதாக கிடைத்துவிடும். அடுத்து மேசராசியில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் திட்டமிட்டு எல்லாவற்றையும் செய்வீர்கள். மனதிலேயே கோட்டை கட்டி அதை நோக்கியே வேலை முதற்கொண்டு பல விஷயங்களை பார்த்து செய்வீர்கள். ஆனால் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். தெற்கு, தென்கிழக்கு, கிழக்கு பக்கம் தலைவாசலை வைத்து வீடு கட்டுவது நல்லது. சொந்த ஊரில் உள்ள வீட்டையும் அடிக்கடி பார்த்து வருவீர்கள். அவ்வளோ சீக்கிரம் விற்க மாட்டீர்கள். உங்களால் வாடகை வீட்டில் வெகு காலம் வசிக்க முடியாது. 30 34 வயதுக்குள் சொந்த வீட்டுக்கான வேலையை தொடங்குவது நல்லது. அதற்கு பிறகு நிச்சயம் 46வது வயதில் இன்னும் சில வீடுகள் வாங்கி போடுவீர்கள். மேசராசியிலேயே கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இல்லக்கனவை பற்றி கவலையே கொள்ள வேண்டாம். மேசத்திற்கு 4ஆம் இடமான வீட்டை வாங்கும் கடகராசியின் அதிபதியாக சந்திரன் வருகிறார். உங்கள் ஜாதகத்திலும் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி நன்றாக இருந்தால்தான் வீடு கட்டவே முடியும். அப்படியே சந்திரன் பலவீனமாக அமைந்தாலும் கவலைப்படாதீர்கள். சந்திரனை பலப்படுத்தும் சக்தி அம்பாளுக்கு உண்டு. கடகம் என்பதே கடல் வீடு. அப்போது கடலுக்கு அருகே இருக்கும் அம்பாள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக நன்மை செய்வாள். அப்படி இரு அம்சங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற தலைமை கன்னியாகுமரி ஆகும். கன்னியாகுமரி பகவதியை வேண்டுதலோடு தரிசித்து வர விரைவில் வீடு கட்ட தொடங்குவீர்கள். இதில் மேசராசிக்காரர்களின் உடல் அமைப்பு. இதில் மேசராசிக்காரர்கள் தங்களையும் தங்கள் சுற்றுப்புறங்களையும் சுத்தமாக வைத்திருக்க விரும்புவார்கள். எந்த ஒரு பணியை செய்தாலும் அதில் நேர்மை மற்றும் சுத்தம் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். எப்பொழுதும் எந்த செயலிலும் அவர்களின் கண்களும் காதுகளும் திறந்தே இருக்கும். மேசராசிக்காரர்கள் முக அமைப்பை கவனித்தால் அவர்களின் புருவங்கள் மேல் நோக்கி வளைவதை காணலாம். அவர்களுக்கு என்ன பணி ஒதுக்கினாலும் அவர்கள் தரும் முதல் முன்னுரிமை பாதுகாப்பு தான். மேசராசிக்காரர்களின் ஆளுமை. மேசராசிக்காரர்களின் நற்பண்புகள் தான் அவர்களுடைய தனித்த அடையாளமாக இருக்கும். இது தவிர செவ்வாய்க்கிழமை அவர்களின் ஆளுமை. ஆளும் இறைவன் என்பதால் அவசரமாக காரியங்களை நிறைவேற்றும் பழக்கம் இருக்கும். அதே சமயம் இந்த ராசிக்காரர்களின் சிந்தனை மற்றும் எதிர்கால திட்டங்கள், தொலைநோக்கு பார்வை திறன்களும் சரியான விதத்தில் இருக்கும். மேசராசிக்காரர்களின் பொழுதுபோக்குகள். மேசராசிக்காரர்கள் தேர்வு செய்யும் துறைகளில் நல்ல நிலையில் இருப்பார்கள். அதோடு அவர்கள் மிக குறைந்த கடின உழைப்பை மட்டுமே போட்டு முன்னேற்றம் காண்பார்கள். உதாரணமாக லாட்டரி மற்றும் பந்தயம் கட்டுவது போன்ற விஷயங்களில் சோதித்து பார்க்கவே விரும்புவார்கள். நடிப்பு மற்றும் நடனம் போன்ற துறைகளில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். மேசராசிக்காரர்களின் குறைபாடுகள். மேசராசிக்காரர்கள் மிக எளிதாக கோபப்படுவார்கள். அவர்கள் மீது வீசப்படும் அவமானங்களை அவர்களால் தாங்க முடியாது. பிடிவாதம் அதிகம் இருக்கும். பழிவாங்கும் எண்ணம், தவறுகளை ஒப்புக்கொள்ளாதது போன்ற குறைபாடுகள் இருக்கும். குடும்பத்தினருடன் மனக்கசப்புகள் இருக்கும். மேசம் கல்வி மற்றும் வணிகம். மேசராசிக்காரர்கள் கல்வித்துறையில் மிகவும் வெற்றிகரமாக இருப்பார்கள். வணிக வாய்ப்பை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், சொத்து, விளையாட்டு, சுரங்கம், நிலக்கரி போன்றவற்றை கையாளும் வர்த்தகத்துறையில் நல்ல வெற்றி காண்பார்கள். அந்த துறையையே அதிகம் தேர்வு செய்வார்கள். மேசராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை. மேசராசிக்காரர்களுக்கு காதல், அன்பு போன்றவை சற்று மனக்கசப்புடன் தான் இருக்கும். அவர்கள் விரும்பும் துணையுடன் நேரத்தை செலவிட தவறிவிடுவார்கள். மேசராசியில் பிறந்த பெண்கள் சற்று திமிர் கொண்டவராக இருப்பார்கள். வழக்கமான நடவடிக்கைகள், பரிசு பொருளால் அவர்களை எளிதில் மகிழ்விக்க முடியாது. மேசராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை. இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் தங்கள் மனைவி சுறுசுறுப்பாகவும் கவர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். பெண்களும் அதே போலதான். கணவன் மனைவி உறவில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மேஷம் பூர்வீக நண்பர்களின் நண்பர்கள். மேசராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுடன் நல்ல பிணைப்பில் இருப்பார்கள். இது தவிர அவர்கள் சிம்மம், தனுசு மற்றும் மிதுன ராசிக்காரர்களுடன் நல்ல உறவை பேணுவர்.
அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நாள் செவ்வாய், அதிர்ஷ்ட ரத்தினம் பவளம்.